Hi guys, welcome back to Tech Planet. நம்மளுடைய சேனல்ல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் போட போறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட கையில் காசு இருக்கும், ஆனால் என்ன மாதிரியான ஏர்பட்ஸ் வாங்குறது, பட்ஜெட் ப்ரைஸில் சூப்பராக இருக்கணும், பிராண்ட்லாம் இருக்கணும், சரி எந்த மாதிரி வாங்குறதுன்னு தெரியாது. ஸோ இந்த கவலையுமே தேவையில்லை, அதுக்கு தான் இன்றைக்கி இந்த வீடியோ போட போகிறோம். ஸோ என்ன ஏர்பட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஒரு 1299 வந்து ஒரு சூப்பரான ஏர்பட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பாட்டில் வந்து கொடுத்துருக்க ஏர்பட்ஸ் தான். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரைஸ் பட்ஜெட் ப்ரைஸில் ஒரு பாட்டோடைய பிராண்டில் ஒரு சூப்பரான ஏர்பட்ஸ் 1299 ஒரு சூப்பரான ஏர்பட்ஸ் தான். ஸோ இதோடைய அன்பாக்சிங் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இதோட மாடல் வந்து ஏர்ட்ராப்ஸ் 121 V2ன்னு கொடுத்துருக்காங்க. என்னோடய மாடல் நேம் வந்து சைடில் பிக்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா இம்ப்ரெசிவ் சவுண்ட், டுவெல் டோன் இண்டஸ்ட்ரியல் டிசைன், டோட்டல் ப்ளே டைப் வந்து 14 ஹார்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்படி சைடில் பார்த்தோம்னு சொன்னால் சிங்கிள் ப்ரெஸ் வாய்ஸ் அசிஸ்டன்ட், ஸோ இதில் வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அப்படியே பின்னாடி பார்த்தோம்னு சொன்னால் அதோடைய ஃபுல் பிக்சர் போட்டிருக்காங்க, பாட்டோடைய பிராண்ட் நேம், அப்புறம் இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறது எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இதை அன்பாக்ஸ் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் வீடியோ காண்டி பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து 2 செட் ஆஃப் 2 ஏர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஏன்னா அது ஒன்று காணா போச்சு, மிஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே மேலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏர்பட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் அந்த ஏர்பட்ஸ். அப்புறம் என்ன பாக்ஸில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சைடில் கொடுத்துருக்காங்க, சைடில் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜர் இருக்குது, யூஎஸ்பி இருக்குது. ஸோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து யூசர் மேனுவல் வேணும்னா படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து அதுவும் பாட்டோடைய வந்து அவங்களுடைய என்னமோ கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல் மாதிரி. அப்புறம் இதான் வாரண்டி கார்டுன்னு நினைக்கிறேன், வரமாட்டேங்குதே. ஆமாம், இது ஒரு 1 இயர் வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 1 இயர் வாரண்டி, அதான் வாரண்டி கார்டு. இதை வந்து ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, போட்டோடைய ஸ்டிக்கர். ஓகேங்களா? ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் இருக்குது பாக்ஸில். இந்த கேஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த கேஸ் வந்து பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா போட்டுன்ற அவங்களோட பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக் சைட் பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. இது கேஸ் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக வேண்டி. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா ஓகே, ஆனால் இந்த மூடி மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது, மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுடைய ஏர்பட்ஸ் இங்கே இருக்குது. இங்கே ஒரு எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். இது பாருங்கள், சார்ஜ் 90, கேஸில் வந்து 97% சார்ஜ் இருக்குன்னு காட்டுது. ஸோ இது ஒரு ரொம்பவே நல்ல விஷயம். இது எவ்வளோ சார்ஜ் கேஸில் இருக்குன்னு காட்டுது. இதான் நம்மளுடைய ஏர்பட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஏர்பட்ஸோடைய பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 2.40 mAh, கேஸோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 380 mAh போட்டிருக்காங்க. ஸோ இது மொத்தமாக 14 ஹார்ஸ் வந்து ப்ளேபேக் இருக்குமா. ஸோ 2 மணி நேரம் சார்ஜ் ஆகும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இதில் வந்து. ஸோ நான் யூஸ் பண்ண வர ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, சார்ஜுமே நல்லா நின்றுச்சு. ஓகேவா? ஸோ காதுலையுமே கரெக்டாக ஃபிட் ஆகிடுது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. சவுண்ட் எஃபெக்ட்டும் கொடுக்குற காசுக்கு ஓகே, ரொம்ப இல்லைனாலும் ஸோ நம்ம வாங்குகிற காசுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ இதோட ப்ளூடூத் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர்ஸ் வரையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட ப்ளூடூத் ரேஞ்ச் வந்து, ஸோ இதை சார்ஜ் பண்ணுறது வந்து 5 வோல்ட் அந்த அடாப்டர் வச்சு தான் சார்ஜ் பண்ணணும். ஸோ 9 வோல்ட் 12 வோல்ட் இதெல்லாம் சார்ஜ் பண்ணோம்னா நம்மளுடைய கேஸ் வந்து வீணாக போகிறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம 5 வோல்ட் உள்ள இதில் தான் சார்ஜ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பட்ஸை வந்து சார்ஜ் பண்ணிட்டோம்னா 3.5 ஹார்ஸ்க்கு வந்து ப்ளே டைம் இருக்குமா. இதெல்லாம் அவ்வளோ நேரம் சார்ஜ் நிற்குமா. ஸோ மொத்தமாகவே 14 ஹார்ஸ் ஒரு கேஸ்க்கு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணாம் இதோட லிங்க்கை நான் கீழே தர்றேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் போட்டுட்டேன். ஸோ ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா கீழே சொல்லுங்கள். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒன்று பாருங்கள், 2 மணி நேரம் சார்ஜ் போடணும் இதை. அப்புறம் கேஸும் நல்லா இருக்குது, மற்றபடி எல்லாமே சூப்பர். ஸோ உங்களுக்கு இதோட லிங்க்கு கீழே இதில் வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது. இதில் ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து ஒரு எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இப்போ கனெக்ட் ஆகிடுச்சுன்னா ப்ளூ கலர் எரியும். இப்போ கனெக்ட் ஆகலாம் ரெட் ப்ளூ மாறி எரியுது. ஸோ இதை ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணால் ரீஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? இதை நம்ம இப்படி கேஸ்க்குள்ளே இப்போ நம்ம இதை கால் பேஸில் 2% போட்டிருப்போம். இப்போ ஒரு சைடு கேட்காது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம பட்ஸ் எடுத்து உடனே இது உள்ளே வச்சிடணும். உள்ளே வச்சுட்டு திரும்ப எடுத்து கனெக்ட் பண்ணோம்னா கேட்க ஆரம்பிச்சிருமா. ஸோ
அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் நீங்களும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட்ஸோட ரிவ்யூ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.